பண்ணை வீட்டுக்கு தனியாக அழைத்ததாக பாடகி சுசித்ரா கூறிய குற்றச்சாட்டுக்கு கவிஞர் வைரமுத்து சூசகமாக எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு திரைத்துறையினர் மத்தியில் எழுந்த மீட்டு விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அப்போது கவிஞர் வைரமுத்து மீது பாடகி சுசித்ரா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது தமிழ் சினிமாவையே உலுக்கியது. தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் பேட்டியளித்து வரும் சுசித்ரா வைரமுத்து செய்த அந்தரங்க லீலைகள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகிறார். தனக்கு பரிசு தரப்போவதாக கூறி வைரமுத்து அவரது பண்ணை வீட்டுக்கு அழைத்ததாகவும், அப்போது தான் பாட்டியுடன் சென்றதால் என்ன செய்வதறியாமல் 2 பேண்டின் ஷாம்பு பாட்டில்களை கொடுத்ததாகவும் சுசித்ரா தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து வைரமுத்துவை பலரும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். இந்த நிலையில் கவிஞர் வைரமுத்து சுசித்ராவை சீண்டும் வகையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பரபரப்பு கருத்தொன்றை பதிவு செய்துள்ளார். தோல்விகள், நிறைவேறாத ஆசைகளால் மூளை பிறழ்வுக்கு ஆளாகும் சிலர் ஒரு தலையாய் நேசிக்கப்பட்டவர்கள் மீது வக்கிர வார்த்தைகளை உக்கிரமாய் வீசுவர் என்றும், தம்மை கடவுள் என கருதி கொள்ளும் அரிய மன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும், அவர்களை அனுதாபத்தால் குணப்படுத்தலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாடகி சுசித்ரா வைரமுத்து குறித்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் வைரமுத்து இப்படி ஒரு பதிவை பகிர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.